ஊடக நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். அண்மையில் கொழும்பு மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் தந்தை ஜீவந்த பீரிஸ் 30 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலை நடைபெற்றது என்பதை தான் நேரில் கண்டறிந்த உண்மையான சாட்சியங்களுக்கூடாக பதிவு செய்திருந்தார். அவர் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக, ஒரு மதகுருவாக, தான் கொண்டிருக்கும் மத கோட்பாட்டுக்கு அமைவாக ஒரு பெரும்பான்மையின சிங்கள மதகுருவாக இருந்தும் தமிழ் மக்கள் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தன் மனச்சாட்சிக்கு அமைய ஒப்புக்கொண்டிருந்தார். தென்னிலங்கை கிறிஸ்தவ மத பீடங்கள் இதனை அவர் தனிப்பட்ட கருத்தாகவும், இங்கே இனப்படுகொலை நடக்கவில்லை, இந்த இனங்களுக்கு எதிரான அழிப்பு நடக்கவில்லை, இங்கே பயங்கரவாதிகள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று, இங்கே கொல்லப்பட்ட மக்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் தான் என்பதை நியாயப்படுத்தியிருந்தார்கள். இயேசுபிரானின் அன்பை போதிக்கின்ற மதகுருக்கள் தாங்கள் கொண்டிருந்த மத மனச்சாட்சிக்கு புறம்பாக சிங்கள இனவாத கருத்து மதகுருக்களுக்குள்ளேயும் மேலோங்கி அவர்கள் இன்னொரு இனத்தை காழ்ப்புணர்வோடு கொல்லப்பட்ட அந்த மக்களை அழிக்கப்பட வேண்டிய பயங்கரவாதிகள் என்று சொல்லி முத்திரையிட்டு தங்களுடைய வன்மத்தை கக்கியிருந்தார்கள். இங்கே 1949ஆம் ஆண்டிலிருந்து தமிழினம் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இதன் உச்சகட்டமாக முள்ளிவாய்க்காலில் இறுதி 8 மாத காலத்துக்குள் 1,46,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள் தொடக்கம் முதியவர்கள் வரை வயது வேறுபாடின்றி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் பல்வேறு கிறிஸ்தவ மதகுருக்களும் அருள் சகோதரிகளும் கூட கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்களை மறைத்து தாங்கள் ஒரு கிறிஸ்தவ மதகுரு என்பதை புறம்பாக ஒரு மனச்சாட்சிக்கு விரோதமான தங்களுடைய பதிவுகளை இட்ட இந்த கொழும்பை மையமாக கொண்டிருக்கும் இனவாதத்தை ஊட்டி வளர்க்கும் இந்த அருள் தந்தையர்களுடைய கருத்தை எங்களுடைய அமைப்பானது வன்மையாக கண்டிப்பதோடு இந்த எங்களுடைய இனம் படுகொலை செய்யப்பட்டுள்ளது, இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு பல்வேறுபட்ட சாட்சியங்கள் சர்வதேச சமூக முன்னிலையிலே கொட்டி கிடக்கிறது. எனவே இந்த அருள் தந்தை ஜீவந்த பீரிஸ் போன்றவர்கள் இந்த முற்போக்கான கருத்தையும் சர்வதேச சமூகத்தின் முன்னிலையில் தமிழினம் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த கருத்தையும் சர்வதேச சமூகம் உள்வாங்கி தமிழினத்திற்கு நீதி வழங்க முன்வர வேண்டும். இது தொடர்பாக எங்களுடைய மாவீர போராளிகள் குடும்பத்தினர் காப்பகத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கை இப்போது வாசிக்கப்பட்டது. தமிழினம் இன அழிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது என்பதை அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் ஏற்றுக்கொள்ளலும் தென்னிலங்கை கிறிஸ்தவ தலைமை பீடங்கள் மறுதளித்தலும் தமிழ் மக்கள் தம்மீது நிகழ்த்தப்பட்ட கொடூரமான இனவழிப்பிற்கு 17 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் நீதி மறுக்கப்பட்ட நிலையில் இறைவனிடம் வேண்டுவது மட்டுமே மிஞ்சியுள்ள ஒரே ஒரு வாய்ப்பாக நம்பி தமிழினம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அண்மையில் கொழும்பு மறை மாவட்டத்தின் அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் தமிழ் மக்கள் மீது 30 ஆண்டுகளாக நிகழ்த்தப்பட்டிருப்பது இனப்படுகொலைதான் என்பதை தெரிவித்திருந்தமையானது தங்கள் அன்புக்குரிய உறவுகள் இலட்சக்கணக்கில் பறித்தெடுக்கப்பட்ட கொடூரமான சம்பவங்கள் தமிழ் மக்கள் மனங்களில் இலங்கை தீவில் இன்னும் நீதிக்கான வாய்ப்பு செத்துவிடவில்லை என்பதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்தது. ஏனெனில் தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு நிகழ்த்தியிருப்பது பயங்கரவாத அழிப்பு என்ற பெயரிலான இனப்படுகொலைதான் என்பதை நான் கண்டறிந்த உண்மைகளின் அடிப்படையில் ஜேசிபிரானின் சாட்சியாக உண்மையான கிறிஸ்தவ மதகுருவாக இனம், மதம், மொழிகளுக்கு அப்பால் மனிதாபிமானத்தோடு துணிச்சலாக தெரிவித்திருந்தார். எனினும் இவரின் இந்த கருத்தானது
இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் கருத்தல்ல என்று கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் சமூக தொடர்பாளர்களுக்கான ஆயர் ஆணைக்குழுவின் தலைவரான ஆயர் ஜூட் நிசாந்த சில்வா மறுதளித்ததோடு கொழும்பை மையமாக கொண்டியங்கும் தமது சபை நல்லிணக்கம், சமூக உறவு மற்றும் சமூகங்களுக்கிடையிலான கௌரவம் ஆகியவற்றுக்காக தொடர்ந்து ஈடுபடும் என்றும் அரசியல்வாதிகள் போல வழமையான பாணியில் தெரிவித்திருக்கின்றனர். இதைவிட தேசிய சமூக தொடர்பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிரிசான் பெனாடோவோ இலங்கையில் நிகழ்ந்தது முற்றும் முழுக்க பயங்கரவாதத்துக்கு எதிரான போரே தவிர எந்த ஒரு இனத்திற்கும் எதிரானதல்ல என்று தெரிவித்துள்ளார். அழிக்கப்பட வேண்டிய பயங்கரவாதிகளுக்கு எதிராக மட்டுமே போர் நிகழ்த்தப்பட்டது என்று கூறி கொல்லப்பட்ட அனைவரையும் அழிக்கப்பட வேண்டியவர்களாக சித்தரித்து கொலையாளிகளை அவர் காப்பாற்ற விளைவது சிலுவை சுமந்த புனித தேசிபிரானின் மாநில நேயத்திற்கும் அவர் போரிக்கும் அன்புக்கு எவ்விதத்திலும் ஒவ்வாத அருவருப்பான வெளிப்பாடாகும். தமிழர் தாயக பகுதியில் சிங்கள பேரினவாதத்தினால் படுகொலை செய்யப்பட்ட அருட்தந்தையர், அருட்சகோதரிகள், தேவாலயங்களில் தஞ்சம் புகுந்திருந்த அப்பாவி மக்கள் என எவருடைய அழுகுரலுக்கும் ஆறுதலாக ஒற்றை சொல்லைத்தானும் வெளிப்படுத்திராத கொழும்பு தலைமை பீடம் ஸ்ரீலங்கா அரசை நோக்கிய அருட்தந்தை ஜீவானந்த பீரிஸ் அவர்களின் வெளிப்படுத்தலுக்கு மட்டும் இப்படி சிலிர்த்தெழுந்து கொண்டு அறிக்கை வெளியிட்டமை தமிழ் மக்களுக்கிடையே, அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க தமிழ் மக்களுக்கிடையே பெரும் ஏமாற்றத்தை உண்டு பண்ணியுள்ளது. கடந்த 80 வருட வரலாற்றிலே எடுத்துக்காட்டுகளை தமிழ் மக்களால் காட்ட முடியும். ஆனால் தமிழ் மக்களை விடுத்து சிங்கள மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய 2 கேள்விகளை பாதிக்கப்பட்ட தமிழினம் சார்பாக நாம் கேட்க விரும்புகின்றோம். நீங்கள் நியாயப்படுத்தும் இனவழிப்பு போரை முடிவு கொண்டதற்காக நீங்கள் போற்றும் அதே தரப்பினர் தங்களுடைய கதிரை கனவுகளுக்காக முழு உலகத்தையுமே நீங்கள் ஏமாற்றும் வகையிலான ஈஸ்டர் தாக்குதல்களை நடாத்தியிருக்கலாம் என உங்கள் மேல்தரப்பே குற்றம் சாடியுள்ள போது 2009 மே வரையிலான தமிழர்களின் போராட்டத்தை எவ்வாறு உங்களால் பயங்கரவாதம் என கூற முடியும்? இரண்டாவது, அரச படைகள் செய்வதெல்லாம் சட்ட ரீதியானது என்றால் அந்த அரச படைகளுக்கு எதிராக ஆயுத வன்முறைகள் கொண்டு தாக்குதல்களில் ஈடுபட்டு இன்று உங்களின் ஆதரவோடு ஆட்சியேறியுள்ள தரப்பினரை எவ்வாறு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? மதத்தினால் வேறுபட்டாலும் இனம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றதோ என்ற கசப்பான உண்மை மீண்டும் புலப்படுகின்றது போலும். இந்த நிலையில் போர்க்கால சாட்சியங்களாக தாயக நிலப்பரப்பெங்கும் தோன்றும் இடமெல்லாம் மனித புதைகுழிகளாக வெளிப்பட்டு வருகின்றது. போரின் பின்னர் பல்வேறு புதிய யுக்திகளை பயன்படுத்தி தமிழினம் இனவழிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றது. இதன் ஒரு வடிவமாக புத்தர் சிலைகளும் புத்த விகாரிகளும் தாயக நிலப்பரப்பெங்கும் விதைக்கப்படுகின்றது. நவீன போராயுதமாக சிங்கள இனவாத அரசாங்கம் இதனை பயன்படுத்துகின்றது. சட்டத்தின் பிடியிலிருந்து இந்நடவடிக்கைக்கு விலக்களிப்பு செய்து ஆசீர்வாதமும் வழங்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக இன்று வரை இனவழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் தமிழினத்தின் கேட்பாரற்ற குரல் சர்வதேச சமூகத்தின் முன்னிலையில் கொட்டி கிடக்கும் சாட்சியங்களை பயன்படுத்தியும், குறிப்பாக அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் போன்றவர்களின் நடுநிலையான கருத்துக்களை முற்போக்காக கொண்டும் கட்டமைக்கப்பட்ட இனவழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் தமிழினத்திற்கு நீதி கிடைப்பதற்கு சர்வதேச சமூகம் உதவ முன்வர வேண்டும். அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்களின் துணிச்சலான கருத்திற்கு தமிழினம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளது. மேலும் தமிழர் தரப்பிலிருந்து கிறிஸ்தவ மத குருக்கள் 110 பேர் ஒப்பமிட்டு வெளியிடப்பட்ட அறிக்கைக்கும் தமிழினத்தின் சார்பாக எமது இயக்கமானது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. ஏனைய மத குருக்களும் இதனை முன்னுதாரணமாக கொண்டு துணிச்சலான செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மேலும் தென்னிலங்கை ஆயர் மன்றமும் அதன் மத குருக்களின் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களையும் எமது இயக்கமானது வன்மையாக கண்டித்திருக்கின்றது.
நன்றி. மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் அரசியல் பிரிவான புதிய பாதை மக்கள் இயக்கம், மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.